இன்னொரு விஷயத்தை எடப்பாடி ஐயா அப்படியே கண்குத்தி பாம்பா பார்த்து கண்டுபிடிச்சிருக்கார். எஸ்ஐஆரை நாங்கள் ஒன்றும் அப்படியே ஆலாத்தி எடுத்து வரவேற்கிறேன். சரிம்மா, அதில் இருக்கிற விஷயம் நியாயமாக இருக்குது, அதனால ஒத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட்ட உடனே டிஎம்கேக்கு கொடை. ஏன்னா அவங்களுடைய மற்ற ஓட்டெல்லாம் போயிரும்ரா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கார். இங்கே யார் இந்த தமிழகத்தை ஆளுகின்ற கட்சி? யார் ஆட்சி செய்யணும்? யார் குற்றச்சாட்டு சொல்லுங்க? என்ன வேடிக்கையா இருக்குது. நாங்கள் சொல்லணும் பரவாயில்ல. எஸ்ஐஆர் பணி நடக்கக்கூடாது. எஸ்ஐஆர் பணி நடைபெற்றால் இறந்தவர் வாக்குகள் வாக்காளர் பட்டியலிருந்து எடுக்கப்பட்டு, அதனால தான் துடிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வரக்கூடாது, எஸ்ஐஆர் வரக்கூடாதுங்கிறாங்க. எஸ்ஐஆர்ல என்ன பிரச்சனை இருக்குது? நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க போட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இப்போ ஆட்சி இருக்காங்க. அவர்கள் தான் இந்த பொறுப்பெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இங்க இருக்கிற அரசு அலுவலர்கள் தான் எனக்கு பிஎல்ஓ நியமிக்கப்பட்டிருக்குது. இத்தனையும் சொல்லிட்டு திமுக காரன் தான் வீடு வீடா நின்றுக்கிட்டு கவனிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தாங்க அதை சொல்ல வேணும். இந்த திமுக அரசாங்கம் வேணுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு இந்த அதிகாரிகளை பயன்படுத்தி பிஎல்ஓவை பயன்படுத்தி கட்டுக்கட்டா அந்த படிவத்தை கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் டெல்லியில் புகார் செஞ்சு நாளை மேலே வர இருக்கிறான்னு நினைக்கிறேன், கருதுறேன். அவள் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க, வருவாங்கன்னு நினைக்கிறேன்.